வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு யூனிட் 9ல் வந்து டிசீஸ் பற்றி படிக்க போகிறோம். அதாவது என்விரான்மெண்ட் பொல்யூஷனில் நமக்கு ஏற்படுற ஹெல்த் இம்பேக்ட் என்ன, அதான் நீ டாப்பிக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி சில டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸ் எஸ்டிஜி அண்ட் எம்டிஜி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ஒரு 2 கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து ஃபோர்த்து கிளாஸில் வந்து என்விரான்மெண்ட் பொல்யூஷன் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகிறதால ஹியூமனுக்கு ஏற்படுற டிசீசஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் தான். நான் இன்னைக்கு எடுக்க போகிற டாபிக் எதுவுமே புதுசு கிடையாது, ரைட்டுங்களா? எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் படிச்சது தான். இப்போ இந்த என்விரான்மெண்ட்டில் பார்க்குறது வந்து ஒரு சில விஷயங்கள் தவிர மற்ற எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாம் ஸ்கூல் காலேஜெலாம் வந்து படிச்சுட்டு வந்திருப்போம், ரைட்டுங்களா? அதை வந்து ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிப்போம். இந்த டாபிக் ஒரு ரொம்பலாம் டீப்பாக போகிறது. நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக தான் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 4 டிசீஸ் கொடுத்துட்டு இதில் வாட்டர் பொல்யூட்டாக ஏற்படுறதால என்னென்ன டிசீஸ் வருது, அதே மாதிரி ஏர் பொல்யூட் ஆகிறதால என்ன டிசீஸ் வருது, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்குது. அதனால் நான் வந்து முடிஞ்ச வரலையும் ரொம்ப ஓரளவுக்கு ஒரு ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதாவது மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன். நான் கிளாஸ் எடுத்துகிட்டு நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணாலே போதும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் டிசீஸ் நேம்லாம் எப்படி இருக்கும், அது டிசீஸ் விட டிசீஸ் காசிங், இப்போ பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய நேம் தான் ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ வந்து அது ஒரு முறை பார்த்துட்டு ரீகலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் கேட்டாங்கன்னா டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான், அது மற்றபடி ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம வந்து கேஷுவலாக பார்க்கலாம். இதில் வந்து ஒன்றும் பெரிய டெக்னிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? ஓகே, ஃபைன். பாருங்க, இதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பாக்ட், ரைட்டுங்களா? இம்பாக்ட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். இதான் நமக்கு வந்து உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக். அப்போது பொல்யூஷன் பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த பொல்யூஷன் வந்து ஒரு ஹியூமனுடைய ஹெல்த்தில் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துது, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் உள்ள கான்டெக்ட். பாருங்க, டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் have led to pollution of the environment resulting in different type of health problems, ரைட்டுங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த நம்ம டாபிக் பேர் பீப்புள், டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், ரைட்டுங்களா? பீப்புளுக்கு பீப்புளுடைய நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, நமக்கு வந்து டெவலப்மெண்ட் தேவைப்படுது. இப்போ டெவலப் பண்ணுறது டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட், ரைட்டுங்களா? அப்போ நம்ம எம்டிஜி எஸ்டிஜிலாம் படிக்கும்போது நம்ம முக்கியமாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லைங்களா? கரண்ட் ஜென்ரேஷனுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணுன்னு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுடைய நீடை வந்து என்ன சொல்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ அதை நீங்கள் இனிமேல் வந்து எங்கே பார்த்தாலுமே சஸ்டைனபிள் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து அதுதான், அப்போ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு என்விரான்மெண்ட்டை பாதிக்குது. அப்போ என்விரான்மெண்ட் பாதிக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்காக அது ஹியூமனையும் பாதிக்குது. இவ்வளோ தான், அதுக்குள்ள செயின் ரியாக்ஷன் மாதிரி தான், கரெக்டுங்களா? ஒரு நாள் இன்னொரு இம்பாக்ட் ஏற்படுது, வேற ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? பாருங்க, ஹெல்த் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ ஹெல்த்தில், ஒரு பர்சனுடைய ஹெல்த்தில் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படும், ஓகேங்களா? ஒன்று ஜெனட்டிக் லெவலில் வரும், இன்னொன்று வந்து பிஹேவியர் லெவலில், அடுத்து வந்து என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு ஹியூமனுடைய ஹெல்த்தில் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 3 பேர் படித்தாலும் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? பாருங்க, ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ்னு என்னது, நான் தான் படிச்சிருப்பல, ஜீன் தான், அந்த ஜீன் மூலயமா பரவுறது தான் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்சஸ், ரைட்டுங்களா? இப்போ சொல்லுவோம்ல, டிசீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரி டிசீஸு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து முன்னாடி யாராவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அடுத்து குழந்தைங்களுக்கு வரும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஹெரிடிட்டரி டிசீஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அது பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங் வந்து பரவுறது. அப்போ இதெல்லாம் ஜீன் மூலிமா ஏற்படுறது, ரைட்டுங்களா? இப்போ டிசீஸில் பார்த்தீங்கன்னா அலர்ஜி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இது வந்து முழுமையாக வந்து இது வந்து நம்ம வந்து ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லலாம். அது 100% ஜெனடிக் டிசீஸ் சொல்ல முடியாது. பட் ஜெனட்டிக்கும் ஒன் ஆஃப் த ரீசன்றாங்க. இப்போ டயபெட்டிஸ் சொல்லுவாங்களா, இப்போ நம்ம வந்து போய் செக் பண்ணோம்னா வீட்டில் யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல, சரிங்களா? ஸோ இவ்வளோதான். அப்போ ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு முக்கியமான காரணம் நமக்கு வந்து ஒரு ஹியூமனுக்கு டிசீஸ் ஏற்படுத்துறது, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிஹேவியரல் இன்ஃப்ளூயன்ஸ். பாருங்க, ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், யூஸ் ஆஃப் ட்ரக்கு, டொபாக்கோ சேவ் பண்ணுறது, இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ். அப்போ இது எல்லாமே என்னது, பிஹேவியரல் இன்ஃப்ளூயன்ஸ் தானே? ஸ்மோக்கிங் ஒரு முறை அது ட்ரை பண்ணிட்டா அதன் பிறகு எனக்கு வேணுட்டு தோணிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, என்னால் நிறுத்தவே முடியல அப்படின்னுவாங்க, எல்லாம் அந்த அடிக்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் பிஹேவியல் இன்ஃப்ளூயன்சஸ் தான். ஒரு ஸ்டேஜில் அது பழகிட்டாங்கன்னா அதன் பிறகு அவன் விட முடியாது, புரியுதுங்களா? ஸோ
அப்போ பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு ஹியூமனுடைய டிசீஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துது. அதாவது ஹியூமன் டிசீஸில் பிஹேவியர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். அப்போ என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குது பாருங்க. ஃபிசிக்கலா, கெமிக்கலா, பயாலஜிக்கலா, சோசியலாஜிக்கலா, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், ஏகப்பட்ட இது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மகிட்ட கேட்பாங்களே, படித்து இத்தனை வருஷம் ஆகுது இன்னுமா வேலைக்கு போக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு பேர் என்ன? சோசியலாஜிக்கல் ப்ரெஷரா? ரைட்டுங்களா? அது மாதிரி 1000 விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் நம்ம வாழ்றது யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காக வாழ்றது கிடையாது. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அவங்க பேசக்கூடாது. 4 பேர் நல்லபடியாக பேசணும். ரைட்டுங்களா? அப்படிதானே வாழ்கிறோம். எந்த ஹியூமன் வந்து நம்முடைய ஓன் வில்லிங் என்ன, நமக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நமக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே பிடிச்சதே செய்யறது கிடையாது. சமூகம் என்ன சொல்லுதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்கலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், பயாலஜிக்கலாக இருக்கலாம், சோசியலாஜிக்கலாக அல்லது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். புரியுதுங்களா? அப்போது ஒரு டிசீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 3 லெவலில் ஒரு ஹியூமனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த 3 லெவல் இன்ஃப்ளூயன்ஸால ஹியூமனுக்கு நிறைய டிசீஸ் வருது, அப்படி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் கான்டெக்ஸ்ட்டுங்க. ஓகேங்க. அப்போ என்னென்ன இன்ஃப்ளூயன்சஸ்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிங்க போதும். ஓகே, இப்போ வந்து டைரக்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பர்ன் டிசீஸ், அதோட ஸ்ப்ரெட் என்ன, அதோட கான்சிக்வன்ஸ், இவ்வளோ தான் கான்டெக்ஸ்ட்டுங்க. இங்கே என்ன அப்படின்னா, அது ஒரு டிசீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது எதனால ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய மோடு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் என்ன, இவ்வளோதான். எல்லாருமே தெரிஞ்சு தானே பாருங்களேன். இப்போ வாட்டர் பர்ன் டிசீஸ்னா இப்போ வந்து பாருங்க, அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகுது. ஓகேங்களா? கண்டாமினேட்னா பொல்யூஷன், பொல்யூட் ஆகுது. பொல்யூட் ஆகிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது, நிறைய டிசீஸ்லாம் வருது. இவ்வளோ தான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க என்னென்ன அது. இப்போ இதுலேயே வந்து வாட்டர் பர்ன் டிசீஸ்னா வாட்டர் ரிலேட்டடாக ஏற்படும். அப்போ வாட்டர்னா வந்து அதில் வந்து வெறும் வாட்டர் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேங்களா? வாட்டர் வந்து பியூராக இருக்கும்போது நம்முடைய பாடி வந்து ஒரு முக்கியமான நீடு இல்லைங்களா? வாட்டர் 70% ஆஃப் த பாடியில் இருக்கிற லிக்விடே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். வாட்டர் இல்லாமல் நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகவே முடியாது. கரெக்டுங்களா? அப்போ வாட்டர்னா வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது, அந்த வாட்டரில் நம்ம பொல்யூட் பண்ணுறல, அந்த பொல்யூஷனால நமக்கு டிசீஸ் வரது பிறகு வாட்டர் பார்ன் டிசீஸ், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, அந்த வாட்டர் எப்படிலாம் பாக்டீரியா மூலியமா பாதிக்கப்படும் இல்லையா? ஓகேங்களா? வாட்டர் பார்ன் டிசீஸ்னு ஜென்ரலாகவும் கேட்பாங்க மேம் சில நேரங்களில். அந்த வாட்டர் பார்ன் டிசீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியால ஏற்படுற டிசீசஸ் என்ன, ஓகேங்களா, வைரஸால் ஏற்படுறது என்ன, அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வந்து என்ன பண்ண ஒரு இது பண்ணிக்க, செக்ரிகேட் பண்ணி படிச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாக்டீரியல் டிசீஸ் என்னென்ன இருக்குது பாருங்க. டைஃபாய்டு, காலரா, பாக்டீரியல் டைரியா, இன்னொன்று வந்து லெப்டோஸ்பைரோசிஸ். அப்போ இந்த ஒரு 4 டிசீஸ், இன்னும் நிறையா இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு முடிஞ்ச வரலையும் ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ டைஃபாய்டு, காலரா, இப்போ பாக்டீரியல் டைரியா, ஓகேங்களா, லெப்டோஸ்பைரோசிஸ், இதெல்லாம் வந்து பாக்டீரியாவில் ஏற்படுற டிசீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. வாட்டர் பார்ன் டிசீஸ் தான், பட் வாட்டர் தனியாக காசஸ் பண்ணுறதில்ல, அந்த வாட்டரில் அந்த பாக்டீரியாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு பாதிப்பு ஏற்படும். புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்டெக்ட். அப்போ இது தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ டைஃபாய்டுக்கு இந்த 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 இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, இதில் என்ன இருக்கு. இப்போ டைஃபாய்டு வந்து எதனால ஏற்படுதுன்னா சல்மோனெல்லா டைஃபி அப்படின்ற ஒரு ஆர்கனிசத்தால் ஏற்படுது. ரைட்டுங்களா? கேலரா, விப்ரியோ கேலரா படிச்சிருப்பீங்களா? பாக்டீரியல் டைரியா, சிக்கல்லா, எஸ்பிபி. இந்த எஸ்பிபின்னு ஒன்றும் இல்லை மேம். எஸ்பிபின்னா ஸ்பீசிஸ் உடைய ஷார்ட் ஃபார்ம் சயின்டிஃபிக்கா. எஸ்பிபி அப்படின்னா ஸ்பீசிஸ் உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ இந்த ஜிஜல்லா அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? நமக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ அதுக்கு சயின்டிஃபிக் நேம் படிச்சிருப்பீங்களா? ஓகேங்களா? அப்போ அந்த ஜிஜல்லான்ற குரூப்புக்குள்ள நிறைய பீசஸ் இருக்கும். ஓகே, அதுதான் மென்ஷன் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெப்டோபைரோசிஸ் வந்து லெப்டோஸ்பைரா அப்படின்ற ஒரு ஒரு ஆர்கனிசத்தால் ஏற்படுது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்னது, பாக்டீரியா. ஓகேங்களா? இதெல்லாம் டிசீசஸ். ராஜி புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அப்போ பாருங்க, இப்போ டைஃபாய்டு இருக்கு. அப்போ டைஃபாய்டு எதால ஏற்படுது? இது எல்லாமே மோஸ்ட் ஆல்மோஸ்ட் என்னது, ஃபுட்டு, வாட்டர், இது கண்டாமினேட் ஆகிறதால ஏற்படுறது தான் இது எல்லாமே. சும்மா இதில் ஜஸ்ட் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் ரொம்ப லெவல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுட்டா போதும். சிம்டம்ஸ் என்ன, ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நம்மளே அனுபவிச்சிருப்போம். இப்போ டைஃபாய்டு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும், கண்டினியூஸாக ஃபீவர் இருக்கிறது. ஓகேயா? இப்போ ஹெமரேஜ் ஃப்ரம் த அல்சரேஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன், இந்த வயிறில் வந்து புண்ணு வந்து எரியுறது. சரிங்களா? இப்போ காலரா வந்து டயரியா போயிட்டே இருக்கிறது, வாமிட்டிங் வருது. ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். அப்போ இங்கே என்ன நீங்கன்னா இந்த ரெண்டு இந்த இந்த காலம் இருக்கு இல்லைங்களா, டிசீஸும் அதனுடைய காசட்டிவ், இது பர்ஃபெக்டாக படிச்சிங்க. இதெல்லாம் வந்து நீ ஜஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் படித்தாலே உங்களுக்கு புரியும் இது வரும் வராதுன்னு, வேற ஒன்றும் இல்லை.
புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ வாட்டர் பார்ன் டிசீஸ்ல பாக்டீரியாவால் ஏற்படுறது டிசீஸ்லாம் இது இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க வைரஸ். வைரஸ்ல பாருங்க இன்ஃபெக்டிவ் ஹெப்பாடைட்டிஸ். ஓகேங்களா? இப்போ ஹெப்பாடைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸ் டிசீஸ். இவ்வளோதான் விஷயம். என்ன இது ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ்ன்றதால ஏற்படுது. ஓகேங்களா? வழக்கமான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆகுது. பட் சிம்டம்ஸ் பாருங்க லாஸ் ஆஃப் அப்பிடைட், நாசியா, வாமிட்டிங், டயரியா இதெல்லாமே வந்து இருக்கும். ரைட்டுங்களா? பசி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஏற்படுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க புரோட்டோசோவன் டிசீசஸ். புரோட்டோசோவனா ஒன்றும் இல்லை, இந்த அமீபா இந்த எல்லாம் படிச்சிருப்பீங்களே, அந்த அமீபா அப்புறம் வந்து ஸ்பைரோஜெரா சம்திங், இது எல்லாமே வந்து மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்களா? இப்போ வைரஸ் டிசீஸுமே மைக்ரோ ஆர்கானிசம் தான். இது புரோட்டோசோவனா வைரஸ் டிசீஸ் தாண்டி மற்ற சில ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பிங் பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அமீபாலாம் இதில் வந்துடும். ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு செல் உயிரின் படிச்சிருப்பீங்களே, சிங்கிள் செல் ஆர்கானிசம், அதெல்லாம் அந்த புரோட்டோசோவன்ற கேட்டகரியில் வந்துடும். பாருங்க அமீபாய் டிசென்ட்ரி. இப்போ அமீபா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்வெர்ட் போது டிசென்ட்ரி அது மாதிரி வருது, டயரியாவுமே வருது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயரியான்ற கான்செப்ட் வைரஸாலேயும் ஏற்படும். ஓகேங்களா? பாக்டீரியாவிலையும் ஏற்படும், புரோட்டோசோவாலையும் ஏற்படும். ஏன்னா சொன்னா டக்குனு சாப்பிட்றோம், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வயிறு சரியில்லை அப்படின்னுல, அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தானே. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது பாருங்க. அப்போ அமீபா இது வந்து எதில் ஏற்படுது? எண்டமீபா. ஓகேவா? இப்போ கிஸ்டோலிட்டிக்கா அப்படின்ற ஒரு இது பேர் அப்படிதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? இந்த பேர் அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து அதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணிங்களா போதும். ஓகேங்களா? இங்க பாருங்க கிட்டியா இல்லை லாம்பிளியான்றாங்க, டயரியா ஏற்படுறது. இது மூட டிரான்ஸ்போர்ட் வழக்கம் போல வாட்டர் கண்டாமினேட் ஆகிறது தான். அப்போ இது சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்க பாருங்க டயரியா டிசென்ட்ரின்னு டயரியா. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ புரோட்டோசோவான்றது அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஏற்படுறதுலாம் புரோட்டோசோவன் டிசீஸ் என்ற கேட்டகரியில் கொண்டு வந்துடுறாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க ஹெல்மின்த் டிசீஸ். இது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த புழுலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த புழுக்களால் ஏற்படுறது தான் இது, வேற ஒன்றும் இல்லை. நெமோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ பாருங்க டிசீஸ் பில்கார்சியான்னு ஒரு டிசீஸ் இருக்கு. இப்போ கினியா வாம்னு சொல்றாங்க. இந்த வாம் அதான் பூச்சிலாம் இருக்கு இல்லைங்களா, பூச்சி இல்லை சாரி புழு. அந்த புழு வந்து இந்த வயிற்றுலாம் வந்துடும். நமக்கு சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் நமக்கு வந்து அந்த புழுக்கெல்லாம் வந்து மாத்திரைலாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த இந்த மாதிரி இப்போ ஹெல்மின்த் டிசீஸ்ன்றது அதுவே என்னது வாட்டர் கண்டமினேட் ஆகிறதுல ஏற்படும். இப்போ பாருங்க இந்த பெல்கேசிரியான்றது வந்து சிஸ்டோமா எஸ்பிபி ஆல்ரெடி ஸ்பீசிஸ் சொன்னல, அது நிறைய பீசஸ் இருக்குமா, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஸ்பீசிஸ் தான் எஸ்பிபி, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ கினியாவை பாருங்க ட்ராக்குலஸ் மெடினசிஸ். ஓகே ட்ராகுன்குலஸ். எனக்கு அது எனக்கே வந்து என்னது அது உச்சரிப்பு கொஞ்சம் இதாக இருக்கும், படிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? பாருங்க இது மூட டிரான்ஸ்ஃபர் வழக்கமாக இது வாட்டர் டிசீஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு ஜஸ்ட் பார்த்துக்கிறேன். நான் முக்கியமாக இந்த டிசீஸ் காலமும் அது காசட்டிவ் ஆர்கானிசம், இந்த ரெண்டு காலம் தான் ரொம்ப முக்கியம். இது நீங்களே கெஸ் பண்ணிடலாம், வேற ஒன்று. ஓகேங்களா? அது ஒன்றும் பெரிய டெக்னிக்கலாக இருக்காது. அடுத்து பாருங்க வெக்டர் பார்ன் டிசீஸ் ரிலேட்டட் வித் வாட்டர். வெக்டர் பார்ன் என்னது? நம்ம இவனை கொசுல இருந்து எல்லாமே வெக்டர் தான். ஓகேங்களா? இப்போ கொசு கடிச்சு நமக்கு டிசீஸ்லாம் ஏற்படலாம் நிறையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்டர் பார்ன் டிசீஸ். அதாவது என்னன்னா அது டைரக்ட் காரணமாக இருக்காது, பட் அது வந்து ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ல வந்து கான்டாக்ட் ஏற்பட்டு இது வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், இந்த டிசீஸ்லாம் வரும், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க மலேரியா, ஃபைலேரியான்றது எலிபென்டாசிஸ். எலிபென்டாசிஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எழுந்துறீங்களா எலிஃபண்ட் மாதிரி. ஸோ அதுதான் பிளேரியா. அடுத்து வந்து டெங்கு. இது எல்லாமே என்னது வெக்டர் பார்ன் டிசீஸ். இப்போ டெங்கு ஏற்படுது கொசு கடியில் தான் ஏற்படுது. இந்த டெங்கு ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடஸ் ஏஜிப்டின்னு சொல்லுவாங்க, அந்த மஸ்கிட்டோ பேர் ஏடஸ் ஏஜிப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெங்கு ஏற்படுது. புரியுதுங்களா? ஸோ வந்து அப்போ இது எல்லாமே என்னது, இது இது இந்த டிசீஸ் மலேரியா ஃபைலேரியா டெங்கு இது எல்லாமே வந்து இது மாதிரி இந்த கொசு கடி அந்த மாதிரிமா ஏற்படுறது. ஓகேங்களா? பாருங்க மலேரியா ஏற்படுற இது வந்து பிளாஸ்மோடியம், ஃபைலேரியான்றது உச்சரியா, டெங்குன்றது பார்வோ வைரஸ். ஓகேங்களா? அப்படி கேட்கலாம். இல்லை வந்து ஒரு பாருங்க வைரஸால ஏற்படுறது தான், ஆனால் அது வந்து யார் கடத்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெங்கு, அதாவது ஏடஸ் எஜிப்டின்ற என்னது கொசு. கொசு வந்து பரப்புது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ கொசு வந்து டைரக்டா நமக்கு அட்டாக் இல்லை. கொசு வந்து பார்த்தீங்கன்னா வேற இதுலேருந்து வேற இது கூட அது கூட என்ன சொல்றது ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது வந்து அது ஒட்டிக்கிட்டு இங்க வந்துடும். புரியுதுங்களா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, இது காசட்டிவ்ன்றது இதெல்லாம், இது இங்கே வெக்டரே போட்டோம் பாருங்க.
இது என்னது ஃபீமேல் அனோ பிளஸ். ஓகேங்களா? இப்போ ஃபைலேரியன்றது கியூலெக்ஸ், அடுத்து டெங்குன்றது பாருங்க ஏடிஸ் aegypti. லாஜிக் புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இந்த இது பொறுத்தவரையிலையும் இந்த டிசீஸ்ன்ற காலம், காசட்டி ஆர்கனிசம்ன்ற காலம், வெக்டர்ன்ற காலம், இந்த 3 காலத்தையும் படிச்சு ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோதான் கான்டெக்ட். மற்றபடி ஒன்றும் இல்லை பாருங்க. இப்போ ஹோஸ்ட் அதான் சொல்றாங்களா, இப்போ ஹோஸ்ட்னா இது எல்லாம் எல்லாத்துலேயுமே மனிதனுக்குள்ள இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோதான் கான்டெக்ட். ஸோ அப்போ வாட் வெக்டர் பார்ன் டிசீஸ்ன்றது இந்த அதாவது இந்த நம்ம என்னது ஃப்ளை, ஈ, கொசு இதன் மூலயமா பரவுறதுலாம் வந்து வெக்டர் பார்ன் டிசீஸ், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் கான்டெக்ட். அப்போ இந்த இடத்துல புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தது என்ன, ஜென்ரலாக வந்து ஹெல்த்து ஓவராலாக என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வாட்டர் பார்ன் டிசீஸில் பாக்டீரியல் டிசீஸ் என்ன, வைரல் டிசீஸ் என்ன, புரோட்டோசோவால் ஏற்படுற டிசீஸ் என்ன, ஹெல்மின்திஸில் ஏற்படுற டிசீஸ் என்ன, வெக்டர் பார்ன் டிசீஸ் என்ன, இவ்வளோதான். இதில் நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதில் இருக்கிறது நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு எழுதிடலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூட்டன். இப்போ நான் பார்த்ததுமே வாட்டர் பொல்யூட் ஆகிறதால ஏற்படுற டிசீசஸ் இதெல்லாம். இப்போ ஏர் பொல்யூஷன் என்னென்ன ஏற்படுது, ரைட்டுங்களா? இவ்வளோதான் கான்டெக்ட். இப்போ ஏர் பொல்யூஷன் வந்து ஈவன் அக்ரிகல்ச்சரில், இண்டஸ்ட்ரி, மைனிங் எல்லா ஆஸ்பெக்ட்லுமே நம்ம வந்து ஏர் பொல்யூட் ஆகுது. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, ஏர் பொல்யூட்டன் காசஸ் இரிட்டேஷன் டு ஐ, பர்னிங் சென்சேஷன் இன் ஐ, ஓகே, பிளாக்கிங் ஆஃப் நோஸ், ஸ்னீசிங், ஹெட்ஏக், இதான் தெரியல. இது எல்லாமே நமக்கு ஏர் பொல்யூட்டன் ஏற்படுறதுல ஏற்படும். ஓகேங்களா? டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற மூச்சு திணறல் ஏற்படலாம் ஒரு இடத்துக்கு. இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வந்துச்சுன்னா டக்குனு மூச்சு திணறல் ஏற்படும். ரைட்டுங்களா? இப்போ வீட்டில் வந்து இப்போ ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விறகுலாம் அடுப்புலாம் வச்சிருக்காங்க, டக்குனு வந்து உள்ள அந்த புகையெல்லாம் வந்துருச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படும். இப்போ சென்னை போன்ற இடங்களே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மருந்து அடிப்பாங்கல்ல கொசுக்கு. அப்போ என்ன பண்ண, ஐயோ உள்ள வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஏர் பொல்யூட்டன்ன்றது பல ஆஸ்பெக்ட்ஸில் ஏற்படும். இதனால நமக்கு என்னென்ன ஏற்படுது ரைட்டுங்களா? லாங் எக்ஸ்போஸ் டு ஏர் பொல்யூஷன். ஓகேங்களா? என்னென்ன டிசீஸில் வரும், ப்ரோன்சிட்டிஸ், கிரானிக் காஃபு, ஆஸ்துமா, ஓகேங்களா, எம்பிசிமா, இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வரும். இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு இதில் போயிட்டு ஒரு கூகுளில் போயிட்டு இது என்ன அப்படின்னு சும்மா ஜஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுங்க போதும். அப்போது இப்போ ஏர் பொல்யூஷன் ஏற்படுற டிசீஸ்லாம் முக்கியமான டிசீஸ் இந்த ப்ரோன்சிட்டிஸ், கிரானிக் காஃபு, ஆஸ்துமா, எம்பிசிமா. சும்மா ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க போதும். ஓகேங்களா? பாருங்க, ஏர் பொல்யூஷன் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன். அப்போ அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ல நிறைய அதனால ஏர் பொல்யூட் ஆகுதுல்ல. பாருங்களேன், இப்போ பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுறோம், பூச்சி கொல்றதுக்கு நம்ம பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறோம். அது என்ன ஆட்டோமேட்டிக்காக ஏரை பொல்யூட் பண்ணுதில்ல. ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து ஸ்மோக்குன்னு என்னது, இப்போ பார்னிங் ஆஃப் கிராப் ரெசிடியூ. இப்போ நம்ம வந்து பார்த்துருப்பீங்களா, இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து இப்போ அடிக்கடி இந்த சம்மர் வந்துட்டாலே பெரிய இஷ்யூ இருக்கும் நார்த் இந்தியாவில். நார்த் இந்தியாவில் வந்து அந்த இது இருக்கு இல்லைங்களா, கோதுமைலாம் இருக்குல்ல, வீட்டு, அந்த வீட்டுலாம் வந்து அது அந்த இது அறுவடையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எரிச்சிருவாங்க. எரிக்கும் போது இந்த பஞ்சாப் ஹரியானான்ற ஏரியாவில் வந்து அது பயங்கரமாக பர்ன் பண்ணுவாங்க. அந்த இம்பாக்ட் வந்து டெல்லி வரையிலும் இருக்கும். அதனாலே டெல்லியில் வந்து பயங்கர ஏர் பொல்யூஷன் வருதுன்ற மாதிரி பயங்கர இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அப்போ அது மாதிரி எரிய வச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த கரும்புலாம் வெட்டினாங்களா அதை எரிய வச்சிருது. ஓகேங்களா? அது மாதிரி நிறையா வந்து பற்ற வச்சுருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனால ஸ்மோக்கில் ஏற்படுறதுல என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது. அடுத்து பாருங்க, வாட்டர் வேப்பர். ஓகேங்களா? இப்போ ஹியூமிடிட்டி இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எஸ்பெஷலி ஆஃப்டர் இரிகேஷன், ஓகேங்களா, ஜென்ரலி ஹையாக இருக்கும். இன் அடிஷன் டு த அபோவ் டாக்ஸிக் கேசஸ் இஸ் ஆல்சோ ரிலீஸ்டு ஃப்ரம் த யூஸ் ஆஃப் மெஷினரி சச் as டீசல் பம்பு, டிராக்டர், கண்டாமினேட் இருக்குது. ஸோ இப்போ வாட்டர் வேப்பர்னா ஒன்றும் இல்லை, அந்த வாட்டர் வந்து வேப்பராக மாறுறதுல அதுலேயும் சில டிசீஸ் வருது. சரி, அதனால் அதே என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது, முக்கியமாக யார், புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான். அப்போ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் பெஸ்டிசைடு தெளிக்கிறது மூலிமா, ஸ்மோக்கு, வாட்டர் வேப்பர் இந்த மூலியமாலாம் பாதிப்பு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ம் அடுத்து பாருங்க, இப்போ இண்டஸ்ட்ரியல் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி பாருங்க, ஸ்மோக்கு, இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக் வரும், அக்ரிகல்ச்சர் ஸ்மோக் வருது. இப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக்னா அதுக்கு பல பர்ன் பண்ணுவாங்க உள்ள ஃபாசில் ஃபியூல்ஸ். இப்போ ஃபாசில் ஃபியூல்ஸ் போட்டிருக்காங்களே, கோல். இப்போ கோல் இதுக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இண்டஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஸோ அங்கே அதனால ஏற்படுது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு, இப்போ ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் எரிக்கும் போது இப்போ கார்பன் டை ஆக்சைடுலாம் வரும். நம்ம வீடு விறகுலாம் எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வரும். ஓகேங்களா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு வரும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். என்னது, லீடிங் டு குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் என்னது, இங்கே இருக்கிற எர்த்துடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். அதாவது குளோபல்னா எர்த்து, அந்த எர்த்து என்ன ஆகுது, வார்ம் ஆகுது. வார்ம்னா ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் சில கிளாஸில் பார்த்தோம். அடுத்து இதனால என்ன ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது. ஓகேங்களா? குளோபல் வார்மிங்ன்றது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்.
கிளைமேட் சேஞ்சுன்றது இந்த கிளைமேட்ல ஏற்படுற ஒட்டுமொத்த சேஞ்சஸையும் கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரே ஒரு அந்த 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 காய் அந்த என்ன சொல்றது டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்து அஹ், அடைக்கிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ கார்பன் டை ஆக்சைடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம வந்து உள்ள இன்ஹேல் பண்றது ஆக்சிஜனு, எக்ஸ்ஹேல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ஃபுட்டே கிடைக்காது. ஓகேங்களா? ஒவ்வொரு பிளான்ட் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, படிச்சிருப்பில்ல ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாம். அப்போ எல்லா கேஸுமே இங்கே ஒரு நீடு இருக்கு. பட் ஒரு அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் நமக்கு பிரச்சனை. எல்லாமே லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லாமே பெட்டர் தான். ஓகேங்களா? ஃபைன். அதே மாதிரி ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபரால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து நிறைய என்விரான்மெண்ட்டை பாதிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சல்ஃபர்னா ஒன்றும் இல்லை. சல்ஃபர்னா எஸ்ஸா, எஸ் தானே சல்ஃபரு. இப்போ சல்ஃபர் ஆக்சைடுனா SO2. நான் சொன்னேன் இல்லைங்களா, சல்ஃபர் ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது? ஆசிட் ட்ரெயின் ஒன்று உருவாக்குன்னு சொன்னல, ரைட்டுங்களா? ஆசிட் ட்ரெயின் உருவாக்கும். அதாவது இது இது ரெண்டு கேஸு. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்யும் போது அந்த தண்ணியில் கலக்குதுன்னா இது ரெண்டுமே ஆசிடாக மாறிடும். சல்ஃபூரிக் ஆசிடு, இது வந்து நைட்ரஜன் ஆக்சைட்ஸாக மாறிடும். அப்போ அது வந்து தண்ணி, அதாவது நம்ம மழை பெய்யும் போது அது வந்து என்ன பண்ணுறோம், அதான் ஆசிட் ரெயின் சொல்லுவோம். இந்த ஆசிட் ரெயின் அக்ரிகல்ச்சரை பாதிக்கும், நம்மளையுமே பாதிக்கும். நிறைய அங்கே இருக்க மானுமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஆர்கியலாஜிக்கல், அதாவது இப்போ நம்ம தாஜ்மஹால் இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் அதையும் வந்து பாதிக்கும், ஃபேடாக வச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியலில் சும்மா எப்படி வந்து என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது, முக்கியமாக ஏர். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க மைனிங் ஏரியா. இப்போ மைனிங் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா இஷ்யூஸ் வரும். இந்த மைனிங் நிறையா இருக்கிற ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பீப்புளுக்கு பயங்கர ஹெல்த் கஷ்டம் வரும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த ஸ்டெர்லைட் இஷ்யூலாம் படிச்சிருப்பீங்க, ரைட்டுங்களா? இப்போ ஸ்டெர்லைட் இஷ்யூன்ற என்ன பண்ணுறது? அந்த அங்கே அந்த பிளான்ட்ல வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, இண்டஸ்ட்ரி நிறையா வந்து அந்த காப்பர் சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி அது, ரைட்டுங்களா? அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய டிசீஸ் வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, பிரச்சனைலாம் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த மைனிங் ஏரியா இருக்குது, அங்கே மைனிங் இல்லை, பட் அந்த இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஓகேங்களா? அப்போ மைனிங் பண்ணுற அந்த ரிசோர்ஸையா அதை தானே எடுத்து வந்து ரிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி. ஓகேங்களா? அட்மாஸ்பியர் ஆஃப் ஆஸ்பெஸ்டாஸ், ஆஸ்பெஸ்டாஸ் மைனு கண்டென்ட்ஸ் ஆஸ்பெஸ்டாஸ். இப்போ ஆஸ்பெஸ்டாஸ் படிப்பீங்களா? இப்போ நான் வீட்டில் ஆஸ்பெஸ்டாஸ் யூஸ் பண்ண இல்லைங்களா? ஸோ அது மைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இதனால என்ன ஏற்படுது பிரச்சனை? ஆஸ்பெஸ்டோசிஸ் அப்படின்னு நோய் இருக்கு. ஓகேங்க. அதுக்கடுத்து சிலிக்கான்ற படிச்சிருப்பீங்களா? சிலிக்கா, சிலிக்கான்ற ஒரு எலமெண்ட், அதன் மூலியமா வந்து சிலிகோசிஸ். இது நல்ல வேலை பேர் அப்படியே இருக்கு. ஆஸ்பெஸ்டாஸ் மூலம் அட்மாஸ்பியர் பாதிக்கப்படுறதுல ஏற்படுது ஆஸ்பெஸ்டாசியஸ். சிலிக்கா மூலம் ஏற்படுச்சுன்னா சிலிகாசிஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த லெட்டு, ஜிங்கு, அதர் ஹெவி மெட்டல்ஸ், குரோமியம், ஆர்சனிக், காப்பரு, மேங்கனீஸ், ரேடான், இது எல்லாமே வந்து இதுவுமே வந்து என்விரான்மெண்ட் பாதிக்குது. இதெல்லாம் மைனிங் பண்றதால இந்த கேசஸ்லாம் வெளியே வரும், இந்த எலமெண்ட் எல்லாம் வெளியில் வரும். சரிங்களா? அதனால என்னன்னு பாதி நம்ம ஏற்கனவே பார்த்தல, இந்த லெட்டு பத்தி பார்த்தல, பின்னாடி இருக்குன்னு திரும்ப பார்ப்போம். அந்த லெட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த என்ன படித்தோம், அந்த இன்டெலிஜென்ஸ் பிரச்சனை வரும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அவ்வளோதான் இது. அது பாருங்க, ஹை லெவல் ஆஃப் ஆல்பான் காமா ரேடியேஷன் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் அண்ட் அரவுண்ட் யுரேனியம் மைன்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த யுரேனியம் ஓவர் டேரிங். அப்போ இங்கெல்லாம் வந்து ரேடியேஷன், புரியுதுங்களா? இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோமா? அதுக்கு என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறோம்? யுரேனியம் தானே. யுரேனியம், தோரியம், புளுட்டோனியம் சொல்லுவாங்க. நம்ம மோஸ்ட்லி யுரேனியம் தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த யுரேனியம் போதும் என்ன வருது? ரேடியேஷன் வரும். கரெக்டுங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியத்துடைய வேஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, அதை டம்ப் பண்ணும்போது மக்கள் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால தான் அது வந்து ரொம்ப பூமியில் வந்து ரொம்ப ஒரு டிக் பண்ணி பள்ளம் தோண்டி உள்ளே புதைப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒருக்குள்ள லிங்க் தான். நீங்கள் இது படிக்கும்போது வந்து ப்ராக்டிகல் லைஃபோட அப்ளை பண்ணீங்களாவே உங்களுக்கு வந்து ஒரு டஃப்பாகவும் இருக்காது, ரொம்ப போரும் அடிக்காது. எப்பவுமே ப்ராக்டிகல் லைஃபோட அப்ளை பண்ணி அதை ரிலேட் பண்ணி படிங்க. இவ்வளோ தான் மைனிங் ஏற்படுதா? சரி, புரியுதுங்களா? ஸோ அப்போ இப்போ நான் பார்த்தது எல்லாமே வந்து என்னது, ஏர் பொல்யூட்டன், ரைட்டுங்களா? இந்த ஏர் பொல்யூட் ஆகிறதால இந்தந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ஏற்படுதுன்னு படிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒன்றும் டெக்னிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சும்மா ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிறது தான், கரெக்டுங்களா? ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, என்விரான்மெண்டல் கார்சினோஜென்ஸ். கார்சினோஜென்ஸ்னு டக்குனாவ வரும், கேன்சர், ரைட்டுங்களா? அப்போ கேன்சரு என்னென்ன விதங்களால் ஏற்படுது? ஓகேங்களா? நம்ம என்னென்ன பிஹேவியரல் சேஞ்சாக இருக்கலாம், ஓகேங்களா, இல்லை ஜெனட்டிக்காக கூட வரலாம். ஸோ என்ன இடத்துல ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க,
leukemia and lymphoma are cancers which are initiated in blood forming cells. கேன்சர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த கேன்சர் செல் வந்து ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்பீடா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நல்லா வளரும்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து நார்மல் செல்லை விட ரொம்ப ஸ்பீடா அதனுடைய அந்த என்ன சொல்றது, அது மேனுஃபேக்சரிங்கா சொல்ல முடியாது. அதனுடைய வளர்ச்சி இருக்கிறதால நம்ம அதை அட்டாக் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்து போச்சு, இன்னைக்குமே கேன்சர் வந்துருச்சுன்னா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப லுக்கிமியா லிம்பேவா ஆர் கேன்சர்ஸ் விச் ஆர் இனிஷியேட்டட் இன் பிளட் ஃபார்மிங் செல்ஸ், ரைட்டுங்களா? அப்போ இந்த லுக்கிமியா லிம்போமியான்றதுலாம் கேன்சர்ஸ்ல சில டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மோஸ்ட் கேன்சர்ஸ் ஆர் நேம்டு ஆஃப்டர் ஆர்கன் கன்சர்ன்டு. ஓகேங்களா? அப்ப என்ன அந்த கேன்சர் ஏற்படுத்துதோ அந்த பேர் அப்படியே வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் பாருங்க, கேன்சர் தட் பிகின்ஸ் இன் லங்ஸ். லங்ல ஏற்படுத்தா லங் கேன்சர். ஓகேங்களா? இப்ப ஸ்கின்ல ஏற்படுச்சுன்னா ஸ்கின் கேன்சர், அது இன்னொரு பேர் வந்து மெலனோமா, ரைட்டுங்களா? அப்ப எங்க அதை அட்டாக் பண்ணுதோ அதை வச்சு அதோட லங் கேன்சர்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்கல்ல, பிளட் கேன்சர், லங் கேன்சரு, ஓகேங்களா, த்ராட்ல வரும். அது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு பேர், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் நோன் அஸ் கார்சினோஜென்ஸ். அப்ப கார்சினோஜென்ஸ்னா அந்த கேன்சரை ஏற்படுத்துற அந்த ஏஜென்ட்ஸ்னா அது 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 என்ன ரீசனா இருக்கோ அதுதான் வந்து கார்சினோஜென்ஸ். ஓகேங்களா? அப்ப கார்சினோஜென்ஸ்னு பார்த்தாலே உங்களுக்கு என்னது, கேன்சர்ன்றது ஞாபகம் வரும். ஓகேங்களா? பாருங்க, ஏஜென்ட்ஸ் பிரசன்ட் இன் தி என்விரான்மெண்ட் ஆர் என்விரான்மெண்டல் கார்சினோஜென்ஸ். புரியுதுங்களா? ஸோ வேற ஒன்றும் இல்லை. அப்போ இங்கெல்லாம் வந்து லுக்கேமியா, லிம்போமா இதெல்லாம் வந்து கேன்சரு. இதெல்லாம் பிளட்ல இருக்கிற பிளட் செல்ஸ்ல ஏற்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லங்கில் ஏற்பட்ட லங் கேன்சரு, ஓகேங்களா, ஸ்கின்ல ஏற்பட்ட ஸ்கின் கேன்சர், அது இன்னொரு பேர் வந்து மெலனோமான்னு சொல்றாங்க. இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கார்சினோஜென்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான், இதுல வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இப்போ இதுல என்னன்னா எதுல இருந்தெல்லாம் நமக்கு வந்து கேன்சர் ஏற்படுது பாருங்க. இப்போ டொபாக்கோ இருக்கு. ஓகேங்களா? ஸ்மோக்கிங் டொபாக்கோ ஆர் பீயிங் ரெகுலர்லி எக்ஸ்போஸ் டு டொபாக்கோ ஸ்மோக் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அபவுட் 85% ஆஃப் த ஆல் கேன்சர் டெத்ன்றாங்க. சொல்லுவாங்களா, ஸ்மோக்கிங் வந்து அது ஸ்மோக் பண்றவங்களோட ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல வந்து அதனால இன்ஹேல் ஆகுறாங்களே அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஸ்மோக்கிங்கிறது குடிக்கிறவங்களை தாண்டி அதனால எக்ஸ்போஸ் பண்ண போற பக்கத்துல இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து பப்ளிக் பிளேஸ்லாம் நம்ம வந்து ஸ்மோக்கிங்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தடை விதிக்குது. புரியுதுங்களா? ஸோ பாருங்க, ஸ்மோக்கிங் மே இன்க்ரீஸ் த சேஞ்சஸ் ஆஃப் கெட்டிங் கேன்சர் ஆஃப் லிவர், புரோஸ்டேட், காலான், ரெக்டம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டொமக்ல ஏற்படலாம், லிவர்ல ஏற்படலாம், புரோஸ்டேட்ல ஏற்படலாம், காலான், ரெக்டம், இது எல்லாமே டெக்னிக்கல் நேமே, எல்லாமே நம்ம பாடி பார்ட்ஸ். ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு. ஓகேங்களா? இவ்வளவுதான் டொபாக்கோ. அடுத்து பாருங்க, யூவி ரேடியேஷன். இப்போ யூவி ரேடியேஷன் கேன்சர் ஏற்படல, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துல அது அந்த ரேடியேஷன் வெளியில வரும். அதனால நம்ம என்ன படம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஸ்கின் கேன்சர்ல வரும். புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இது அயனைசிங் ரேடியேஷன். இப்போ அயனைசிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ரேடியேஷன் சம்மந்தப்பட்டது தான் இது. ஹை லெவல் ஆஃப் ரேடியேஷன் லைக் தோஸ் ஃப்ரம் ரேடியேஷன் தெரப்பீஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ், ஓகேங்களா, அண்ட் ஃப்ரம் த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் கேன் டேமேஜ் நார்மல்னா சொமாட்டிக் செல்ஸ் சொல்றாங்க, ரைட்டுங்களா? இப்போ வந்து ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்ரேன்றது இந்த ரேடியேஷன் தானே. அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்கறீங்களா? இப்போ வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேலாம் அடிக்கடி எடுக்காதீங்க, குழந்தை பாதிக்கப்படுன்னு சொல்லுவாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் இஷ்யூஸ், வேற ஒன்றும் இல்லை. சில அதாவது ஒரு எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இட் இஸ் ஓகே. ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா தேர் மே பி ப்ராப்ளம், ரைட்? பாருங்க, ஸ்டடிஸ் வித் சர்வைவர்ஸ் ஆஃப் த அட்டாமிக் பாம் இன் ஜப்பான் showed that ionizing radiation increases the risk of leukemia. ஆல்ரெடி இது ஒரு கேன்சர்ல ஒரு டிசீஸ் ஒரு டைப், அதர் கேன்சர்ஸ் எல்லாம் ஏற்படுது. சரிங்களா? அட்டாமிக் பாம் இன் ஜப்பான் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஹிரோஷிமா நாகசாகி சார். வெரி குட் மேம். அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அங்க ஜப்பான்ல வந்து ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டு இடத்துல வந்து யூஎஸ் வந்து அது கொண்டு போட்டாங்களே, அந்த பாதிப்பு வந்து இன்னி வரையிலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ரேடியேஷன் அது இன்னி வரையிலும் கேன்சர் ஏற்படுது, அங்க இருக்கிற மக்களை வந்து இன்னைக்கும் பாதிக்கும். அப்படிங்களா? அவ்வளவுதான், வெரி குட். ஸோ இப்போ இது அப்போ கேன்சர் பாருங்க, புரியுதுங்களா? ஸோ இவ இவ இப்போ இந்த கேன்சர் ஏற்படுறதுல பார்த்தோமா. அடுத்து பாருங்க பெஸ்டிசைட்ஸ். இப்போ பெஸ்டிசைட்ஸ்லேயே நிறைய ப்ராப்ளம் வருது கேன்சர். இது இப்போ நான் பார்க்கறது எல்லாமே இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான், ரைட்டுங்களா? இங்க பாருங்க, பெஸ்டிசைட் சச்சஸ் டாக்ஸாபீன், ஓகேங்களா,
இது என்னது ஹெக்ஸா குளோரோ சைக்ளோ ஹெக்சன். இதுல பேர்ல அப்படிதான் இருக்குமா? எல்லாம் கெமிஸ்ட்ரி படிச்சு தான் இருப்பீங்க, ரைட்டுங்களா? அப்படியே என்னென்னு பார்த்துங்க. ட்ரைகோபீனால், என்னது இது, டயல்ட்ரின், டிடிடி ஆர் நோன் டு காஸ் லிம்பாட்டிக் கேன்சர். இதுல ரேட்லி மைஸ்லின்ற ஆஸ்பெஸ்டஸ், நிக்கல், கேட்மியம், ரேடான், வினைல் குளோரைடு, பென்சிடைன், பென்சின் ஆர் வெல் நோன் கார்சினோஜென்ஸ். இது எல்லாமே பாருங்க. அப்ப கார்சினோஜன் வந்து எல்லாம் இப்போ இந்த பெஸ்டிசைடு, இவனை ஒரு பூச்சிக்கொல்லு நினைச்சிட்டு அடிக்கிறோம், அது நம்மளே கொல்லணும்னு தெரியாம. ஸோ இவ்வளவு இஷ்யூஸ் வருது கார்சினோஜென்ஸ் பெஸ்டிசைட்ஸ். புரியுதுங்களா? அப்போ அந்த கேன்சர் வந்து ஏற்படுற எவ்வளவு ரீசன் இருக்கு பாருங்க. ரைட்டுல சொல்லுவாங்களா, இவருக்கெல்லாம் வந்து இந்த என்ன சொல்றது, இவரெல்லாம் வந்து இந்த டொபாக்கோ யூசேஜே கிடையாது, பட் எப்படி கேன்சர் வந்துன்னு தெரியல அப்படின்னு. இத்தனை ரீசன் இருக்கு, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் வரலாம், ரைட்டுங்களா? ஃபைன். ப்ளூ பேபி டிசீஸ் அப்படின்னு அடுத்து ஒரு பாருங்க. த நைட்ரைட் அயன்ஸ் கம்பைன் வித் ஹீமோகுளோபின் டு ஃபார்ம் என்னது மெத்தமோகுளோபின் which inhibits the oxygen carrying capacity of the blood causing a kind of anemia known as, ஓகேங்களா, மெத்தமோகுளோபோமி அனிமியா. எல்லாம் மூணு சேர்த்து வந்திருக்கு, ஓகேங்களா? கம்பைன் வேர்டு மெத்தமோகுளோபினாமியா அப்படின்றது என்னது? அப்போ வந்து இந்த நைட்ரேட் அயன் இருக்கு. இந்த நைட்ரேட் அயன் நிறைய படிப்பீங்க, நைட்ரேஜன், அதாவது நைட்ரேட்லாம் படிச்சிருப்போம். இந்த நைட்ரேட் அயன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல சேரும்போது, அப்ப பிளட்ல நம்ம ஹீமோகுளோபின் படிச்சிருப்பீங்களா? ஓகேங்களா? அப்ப அந்த ஹீமோகுளோபின் கூட இந்த நைட்ரஜன் அயன் வந்து நைட்ரேட் அயன் வந்து சேரும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதனால நமக்கு இந்த டிசீஸ் வருது, வேற ஒன்றும் இல்லை. லாஜிக் புரியுதுங்களா? அப்போ வந்து இப்போ பிளட் இருக்கும், பிளட் வந்து ரெட்டாக இருக்கும், ரெட்டாக இருக்கிறது காரணம் ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. அந்த ஹீமோகுளோபின் பர்பஸ் என்னன்னா ஆக்சிஜன் வந்து பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போகும், ரைட்டுங்களா? இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். இதுல வந்து இந்த நைட்ரேட் அயன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த ஹீமோகுளோபினுடைய ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ ஹீமோகுளோபினோட யூஷுவல் ஃபங்க்ஷன் என்ன, நம்ம ஆக்சிஜன் கேரிங் பண்ணுறது. அப்போ அது டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ ஆக்சிஜன் வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் போகணும், என்ன ஆகும், நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த டிசீஸ்க்கு பேர் வந்து மெத்தோ, ஓகேங்களா, மெத்தமோ குளோபிமானமி, குளோபின் என்னது, மெத்தமோ குளோபினோ அமியா. ஓகேவா? இவ்வளோதான் மேட்டர், தனியாக படிச்சிங்க, அனிமியா. இவ்வளோதான் கான்செப்ட். லாஜிக் புரியுதுங்களா? என்னப்பா சொல்லுங்கப்பா, யாரு, ராஜாராமா? ஆமா சார், ஆமா சார். என்னப்பா கிளாஸ்ல அட்டன் பண்றீங்க, அத்தி பூத்தார் போல வந்திருக்காரு தம்பி. சரி, ஓகே. சரி, கிளாஸ் முடிச்சு பேசுவோம். சரிப்பா. அப்ப டியூ டு த ரெடியூஸ்ட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் த பேபிஸ் ஒரு கிராஜுவலி அக்யூர் எ ப்ளூ டிஞ்ச் அண்ட் ஹென்ஸ் த நேம் ப்ளூ பேபிஸ் டிசீஸ். அப்ப பாருங்களேன், இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து குறையுதுன்னு என்ன ஆகும், அப்ப பாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஆயிடும். அது குழந்தைகளுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும், ஓகேங்களா? அப்ப அந்த நைட்ரேட் அயன் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, எவ்வளவு இஷ்யூ பாருங்க. இந்த நைட்ரேட் அயன் எங்கன்னா இது எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல ரொம்ப அதிகமா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறையறதால அது பேபியுடைய பாடி எப்படி தெரியும், இந்த ப்ளூ லைட்டா ப்ளூ கலரா தெரியுது. அதனால தான் அது ப்ளூ பேபி டிசீஸ்ன்னு போட்டிருக்கேன், புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நைட்ரேட்ஸ் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் த வாட்டர் பை ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ரோ டயாலிசிஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். பார்க்குறீங்களா? இப்போ புரியுதுல்ல? அப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓ வாட்டரை குடிக்கணும், ஈவி ட்ரீட்டட் வாட்டரை குடிக்கணும்னு சொல்றாங்களே, ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை சரி பண்றது. இது இன்னைக்கு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனா வந்து வேற வழி இல்லை, புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன ப்ளூ பேபி சிண்ட்ரம் வந்து ஏன் ஏற்படுதுன்னா இந்த நைட்ரேட்ஸ், ஓகேங்களா, நைட்ரேட் அயன்ஸ், இது தெரிஞ்சுட்டா போதும். டைரக்டா இந்த மாதிரி கேள்விகளும் கேட்டிருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, ஆஸ்துமா. ஆஸ்துமா பத்தி நான் சொல்லணும் அவசியம் இல்லை, ரைட்டுங்களா? அடிக்கடி யாரை கட்டாலும் எங்களை ஆஸ்துமாசம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன, அது எல்லாமே வந்து யார் அட்மாஸ்பியர் வந்து பாதிக்கப்படுறதா, கரெக்டுங்களா? இட் இஸ் எ கிரானிக் டிசீஸ். அப்படின்னா கிரானிக் லாங் டர்ம் டிசீஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ். இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் பை த ரிவர்சிபிள் ஏர் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன். சரி, ஓகே, இது தெரியும் தானுங்களே, இது ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் வரதுலாம் இல்லை, ஆஸ்துமா இருக்குது. ஓகேங்களா? ஹவ் த பாசிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் டெவலப்பிங் ஆஸ்துமா இன் சைல்ட்ஹுட். அப்போ வந்து இந்த ஆஸ்துமா ஏற்படுறதுக்கு என்ன ரீசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் அலர்ஜி அண்ட் அலர்ஜிக் டிசார்டர், நம்ம ஆல்ரெடி பார்த்துலீங்களா? அலர்ஜின்றது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்லலாம், அது ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லலாம், ஹெரிடிட்டரியாக வருது, ஓகேங்களா? அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஹை எக்ஸ்போஷர் டு ஏர்பன் அலர்ஜி காசிங் சப்ஸ்டன்சஸ்,
ஓகேங்களா? இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பாரு, காக்ரோச்சஸ் இது மூலியமா கூட ஏற்படலான்றாங்க. அதே மாதிரி வந்து டொபாக்கோ ஸ்மோக் மூலியமா ஏற்படும். கரெக்டுங்களா? ஸோ பிரெக்வெண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏர்லி இன் லைஃப். சின்ன வயசுலேயே வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வந்துன்னா நம்ம பெரிய ஆளாக வரும்போது நம்ம ஆஸ்துமா இஷ்யூஸ் வரும். வேற ஒன்றும் இல்லை. சிம்டம்ஸ் ஆஃப் ஆஸ்துமா என்னது? breathlessness, வீசிங்கு, செஸ்ட் டைட்னஸ், பெயின், இந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்படும். இப்போ ஆஸ்துமாலாம் வந்து ஏறது ஏர் பொல்யூஷனால ஏற்படுறது ஆஸ்துமா, வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அது ஒரு முக்கியமான காரணம். அது இல்லாத ஒரு சின்ன 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 லெவலில் நம்ம வந்து ஒரு ஹெரிடிட்டரியா கூட காரணமாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? பாருங்க, இவ்வளோதான். அப்போ நம்ம வந்து இப்போ நான் பார்த்தது ஃபுல்லாக வந்து ஏரால ஏற்படுற டிசீசஸ். ஏர் பார்த்துட்டு முன்னாடி அதுக்கு அடுத்தது கார்சினோஜென்ஸ். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? கார்சினோஜன் எல்லாமே ஒன்று தான், ஒன்றுக்குள்ள ஒன்று தான், எல்லாமே லிங்க் தான். இப்போ கார்சினோஜென்ஸ்னா கூட இதில் வந்து நமக்கு வந்து ஏர் பாதிக்கப்படுறது அது எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ ஆஸ்துமான்றது கார்சினோஜென்ஸ் கிடையாது. கரெக்டுங்களா? பட் கார்சினோஜென்ஸ் வந்து முன்னாடி நான் பார்த்தது. இது ஆஸ்துமான்றது ஒரு நோயின்னு தெரிஞ்சுங்க. இப்போ பாருங்க, ஹெவி மெட்டல்ஸ் இது ரொம்ப முக்கியமான இது. நம்ம ஆல்ரெடி லெட்டை பற்றி பார்த்தோம், மெர்க்குரி பற்றி பார்த்தோம், ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்து இல்லைங்களா? ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதா கொடுத்துருக்கோம். லெட்டு பாருங்க, லெட் என்ற அட்மாஸ்பியர் ஃப்ரம் த ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட். அதனுடைய சோர்ஸ் ஆட்டோமொபைல் தானே. இது ஞாபகம் இருக்குங்களா? டெல் படிச்சில்ல, டெட்ராய்த்து லெட்டு. எதுல பெட்ரோல் யூஸ் பண்றாங்க? எதுக்கு? ஆண்டி நாக்கிங் ஏஜென்டா யூஸ் பண்றாங்க. ஆண்டி நாக்கிங் ஏஜென்ட்னா என்னன்னா, அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தா ரன் பண்றது, இந்த சவுண்ட் வரதெல்லாம் இல்லாம ஸ்மூத்தா மூவ் ஆகும். அதுக்காக முன்னாடி யூஸ் பண்ணாங்க. இப்போ அது பேன் பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? பட் இது லெட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். பாருங்க, இட் கேன் காஸ் irreversible behavioral disturbances, நியூரலாஜிக்கல் டேமேஜ், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய வரும். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த யங் சில்ட்ரன் பார்த்தா இல்லைங்களா? சின்ன குழந்தைகளுக்கு டெவலப்மெண்ட் ப்ராப்ளம். அதாவது அந்த நம்ம இது சொன்னாங்களா, அது பேர் என்ன? நம்ம வந்து அது இன்டெலிஜென்ஸே குறையன்றாங்க. புரியுதுங்களா? அப்போ அது இன்டெலிஜென்ஸே குறைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டிசீசஸ் வந்து இதுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து லெட்டு. அடுத்து பாருங்க, மெர்க்குரி. மெர்க்குரின்ற நம்ம மினமட்டா டிசீஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? இதான் கேள்வி பாருங்க. இன் ஜப்பான், இது வந்து ஜப்பான்ல தான் நடந்திருக்கும். மாஸ் மெர்க்குரி பாய்சன், ஓகேங்களா, வாஸ் அப்சர்வ்ட் இன் 1960s, காஸ்ட் பை ஈட்டிங் ஃபிஷ். புரியுதுங்களா? எங்க? மினமட்டா பே அப்படின்ற அங்க ஒரு ஜாகிரபிக்கல் ஒரு பே இருக்கு. இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால்ன்ற மாதிரி மினமட்டா பே அங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ அங்கே வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த ஒரு டிசீஸ் வந்துடும். அதான் மினமட்டா டிசீஸ் பேர் வச்சிருக்காங்க. பாருங்க, விச் வேர் கண்டாமினேட்டட் வித் மெத்தில் மெர்க்குரி. சொன்னல. அப்போ நம்ம வந்து மெர்க்குரி வந்து நம்ம கன்சியூம் பண்ணோம்னா அதன் மூலயமா மினமட்டா டிசீஸ் வரும். அது எக்ஸாக்டா வந்து மெத்தில் மெர்க்குரின்றாங்க. ஓகேங்களா? பாருங்க, மெர்க்குரி கில்ஸ் செல்ஸ் இன் த பாடி அண்ட் டேமேஜஸ் ஆர்கன்ஸ் விச் கம் இன் கான்டாக்ட் வித் மெர்க்குரி அண்ட் த impairs their ஃபங்க்ஷன். ஓகேங்களா? chronic exposure causes lesions in the mouth and skin and neurology brain. இந்த லெசியன்ஸ் இந்த ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் வரும். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். மினமட்டா டிசீஸ் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து இன்வென்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஜப்பானில். அதுவும் பாருங்க, ஃபிஷ் ஈட்டு, அது அதாவது நம்ம மீன் சாப்பிட்டதால ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து பாருங்க, ஆர்சனிக். இப்போ ஆர்சனிக் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹெவி மெட்டல். அதன் மூலம் நிறைய பாதிப்பு ஏற்படும். பாருங்க, ஆர்சனிக் அசோசியேட் வித் காப்பர், அயன், சில்வர் வரும். இதெல்லாம் நம்ம வந்து மைனிங் பண்ணும்பொழுது கூடவே ஆர்சனிக் வரும். ஆர்சனிக் இஸ் எமிட்டட் ஃப்ரம் பாசில் ஃபியூல் பர்னிங். அப்போ அந்த கோல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம பர்ன் பண்ணும்போதும் வெளியில் வரும். அப்போ கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் வித் ஆர்சனிக் இஸ் வெரி காமன் இன் ஏரியாஸ் வேர் இட் இஸ் பிரசன்ட். கிரவுண்ட் வாட்டர் ஒரு முக்கியமான பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ கிரானிக் ஆர்சனிக் பாய்சன்ஸ் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் அப்பிடைட், வெயிட் லாஸ், டயரியா, ஓகேங்களா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ், ஈவன் ஸ்கின் கேன்சர் கூட வரலாம். கேன்சருக்கு பாருங்க 1000 ரீசன் இருக்கு. அவன் கேன்சர் ஏன் வருதுன்னு தெரியாது, பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஆர்சனிக்ன்றது கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுறது வந்து அங்கிருந்து தான் நம்ம வந்து ஆர்சனிக் வந்து நம்முடைய அந்த ஃபுட்டில் வந்து கலக்குது. ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு மூடில். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆர்சனிக்ன்றது தெரிஞ்சுக்கிறீங்க. கேட்மியம், மைனிங் எஸ்பெஷலி ஆஃப் ஜிங்க் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் ஆப்ரேஷன். சரிங்களா? எலக்ட்ரோபிளேட்டிங் இண்டஸ்ட்ரி, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்மியம் எங்கெல்லாம் வருதுன்னா இந்த ஜிங்க் இண்டஸ்ட்ரி, இந்த எலக்ட்ரோபிளேட்டிங்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா, அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ என்ன த ஹியூமன் பாடி பை இன்குலேஷன், ஓகேங்களா, ஆர் ஃப்ரம் த அக்யூட்டிக் சோர்சஸ். பாருங்க, இங்கேயும் ஃபிஷ் முக்கியமான காரணமாக இருக்கு. ஓகேங்களா? இதனால என்னென்ன ஏற்படுது? இட் மே காஸ் ஹைப்பர் டென்ஷன்,
லிவர் சிரோசிஸ், பிரிட்டல் போன்ஸு, கிட்னி டேமேஜ், லங் கேன்சர் பாருங்க. கேட்மேயும் கேன்சர் காரணமாக இருக்கு. அப்போ ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 மெட்டலோ இல்லை 4-5 இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் எது எது ஸ்கின் கேன்சர், அதாவது கேன்சரை உருவாக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்ண மூடி எல்லாமே போடல மாட்டிருக்கு. அப்போ ரீசன் பாருங்க, அது எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? அப்போ லங் கேன்சர், ஆர்சனிக்கெல்லாம் ஸ்கின் கேன்சர் வருதான், கேட்மே தான் லங் கேன்சர் வருது. பாருங்க, நான் சொன்னல ஆல்ரெடி இட்டா டிசீஸ் கேட்பாங்க. இட்டாய்டு டிசீஸ் வந்து எந்த ஹெவி மெட்டலால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா இட்டாய்டாய், அதாவது கேட்மேயம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஜப்பான், இதுவுமே ஜப்பான் தான். எப்போ 1965. மினிமலா டிசீஸ் ஜப்பான் தான். புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்டெக்ட். அப்போ இதெல்லாம் வந்து ஹெவி மெட்டல்ஸ். வேற சில அதர் ஹெவி மெட்டல்ஸ் என்ன போட்டிருக்கோம்? ஜிங்கு, குரோமியம், ஆன்டிமனி, டின்னு, இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் ஓகேங்களா ஃபுட்டில் என்டர் ஆச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? அதுவும் பாருங்க, ஃப்ரம் த சீப் குக்கிங் உடன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, நீ ஞாபகம் இருக்குங்களா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய அந்த பாத்திரம்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப லோ குவாலிட்டியாக சில ஸ்டார்டிங் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதன் மூலியமாக டிசீஸ், அந்த ஹெவி மெட்டல்ஸ் உள்ள போயிடும். சரிங்களா? அதுதான் அந்த டின்னில் அடித்து சாப்பாடுலாம் சாப்பிட சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரைட்டுங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த டின்னில் அடைச்சி கொடுக்குறாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஹெவி மெட்டல்ஸ், அது வந்து அந்த ஹீட்டாக இருக்கிறதால அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடோட வந்து என்ன ஆகிடும், மிக்ஸ் ஆகும்போது நமக்கு பாதிப்பு ஏற்படும். பாருங்க, ப்ரெசர்டு ஃபுட்டு ஸ்டோர்ட் இன் டின் கேனு ஆல்சோ காஸ் கண்டாமினேஷன் பெட். பார்த்துங்க, அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பாருங்க, ஜிங்க் இஸ் த ஸ்கின் இரிட்டன் அண்ட் அஃபெக்ட்ஸ் பல்மோனரி டிசீஸ் சிஸ்டம். அப்போ ஜிங்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெவி மெட்டலு, அது நம்ம வந்து பல்மோனரி சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? பாருங்க, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் டாக்ஸிட்டி கேன் பி ப்ரிவென்டட் by avoiding the use of utensils made from the materials containing these heavy metals or use of the drinking water and consuming fish having these heavy metals. அப்போ இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போஷர் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுன்றாங்க. ஈவன் சாப்பிட்ற அந்த உட்டன்சில்ஸ் கூட இருக்கு, பாத்திரத்தில் கூட இருக்குன்றாங்க. அந்த மெட்டல், அந்த மெட்டல் வந்து மேட் ஆஃப் தட், அதாவது அந்த உடன்சில் வந்து மேட் ஆஃப் தீஸ் ஏதாவது மெட்டல்ஸ்ன்னு சொன்னீங்களா அது நம்ம ஃபுட்டு கூட சேர்ந்துடும், அப்போ பாதிப்பு ஏற்படும்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? அப்போது இங்கே தான் இதான் விஷயம். அப்போ ஹெவி மெட்டல்ஸ்னால் இப்போ லெட்டு, மெர்க்குரி, ஆர்சனிக்கு, கேட்மையம், வேற சில மெட்டல் என்னென்ன ஏற்படுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, இது வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த் கசாடு. இப்போ ஆக்குபேஷனல்னால் நம்ம வந்து நம்ம வேலை செய்கிறது மூலிமா நிறைய டிசீஸ் வருது இல்லை? ஸோ அந்த டாபிக் தான் இதில் போட்டிருப்போம். ஏன்னா ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணும்போது அதுலேயும் நிறைய நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், பிளாக் லங் டிசீஸ் இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கோல் மைனிங் ஏரியாஸ், கோல் டஸ்ட்டு ஓகேங்களா இஸ் த மெயின் ஏர் பொல்யூட்டன்ட் டு விச் மைனர்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்டு எவ்ரிடே. ரைட்டுங்களா? த டெபாசிட் ஆஃப் கோல் டஸ்ட்டு மேக்ஸ் த மைனர் லங்க், அவங்களுடைய லங்ஸ் என்ன பண்ணுது பாருங்க, லுக் பிளாக் இன்ஸ்டெட் ஆஃப் ஹெல்த்தி பிங்க். அது ஜென்ரலாக பிங்க் கலரில் இருக்கும், அது என்ன ஆகிடுது, பிளாக் கலராக அது லங்ஸே மாற்றிடுது, ஃபுல்லாக கருப்பு அடைஞ்சிருது. ஓகேங்களா? அப்போ பிளாக் லங் டிசீஸ் த காமன் நேம் ஃபார் நியூமோகோனியாசிஸ் ஆர் ஆந்த்ராகோசிஸ்ன்றாங்க. ஓகேங்களா? இது வந்து லங் டிசீஸ் தானே, இதனால தான் பிளாக் லங் டிசீஸ் சொல்கிறாங்க. பிளாக் லங் டிசீஸ்னு ஒன்றும் இல்லை, அந்த கோல் டஸ்ட் வந்து அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு வந்து போயிட்டு லங்ஸில் வந்து படிக்கிறதால அது பிங்க் கலர் இருக்கிற லங்ஸ் வந்து பிளாக் கலராக மாறிடுது. அதனால அந்த டிசீஸ்க்கு பேர் பிளாக் லங் டிசீஸ். இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ வேற சும்மா ஜஸ்ட் வேற ஒன்றும் பாருங்க. அப்போ இந்த பிரைமரி சிம்டம்ஸும் தெரியல, ஏன்னா எடுத்தோட ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு திணறல் லைட்டாக ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோதான் விஷயம். அப்போ பிளாக் லங் டிசீஸ்னா என்ன, முன்னாடி ஒரு பேர் பார்த்தல ப்ளூ பேபி டிசீஸ், அது வந்து என்னது நைட்ரேட் பொல்யூஷனால உடம்புல வந்து அது என்னது ப்ளூ கலர் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். பிளாக் லங் டிசீஸ்ன்றது கோல் டஸ்ட் வந்து அந்த லங்ஸில் படிக்கிறதால பிங்க் கலர் இருக்கிற லங்ஸ் எப்படி தெரியுதான், பிளாக் கலராக மாறுது. ஸோ அதெல்லாம் இதுக்கு பேர் பிளாக் லங் டிசீஸ். இவ்வளோதான், ரொம்பலாம் டெக்ஸ்ட்லாம் பார்த்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுங்க போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆக்குபேஷனல் கசாலில் உங்களுக்கு பிளாக் லங் டிசீஸ் போட்டிருக்கேன். அப்போ ஆக்குபேஷனல் ஹெல்த் கசாரத்தில் இனிமேல் நாய்ஸுமே ஒன்றாவது தானே. இப்போ நம்ம வந்து ஆக்குபேஷனல் இண்டஸ்ட்ரியெலாம் பயங்கரமாக ஓடிச்சுன்னா நம்ம நாய்ஸ் வரும். சரிங்களா?
இந்த நாய்ஸ் பற்றி ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். நாய்ஸ் பொல்யூஷனில் பாருங்க, சவுண்ட் லெவல் ஹையர் இருந்தால் 80 to 90 டெசிபல். டிபினா டெசிபல்னு அர்த்தம். அது வந்து யூனிட் ஆஃப் சவுண்ட். ஓகேங்களா? சொன்னல இப்போ 80க்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அது நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படும். அப்போ 80க்குள்ளே பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம ஹியர் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம் இல்லையா? பாருங்க, சம் ஆஃப் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த சவுண்டு. சைக்கலாஜிக்கல் இஷ்யூ ஏற்படும். ஆடிட்டரி எஃபெக்ட்ஸு, நான் ஆடிட்டரி எஃபெக்ட்ஸ். ரைட்டுங்களா? அப்போ சைக்கலாஜிக்கல் என்னது? பயங்கரமாக நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வரும், பயங்கரமாக கோவம் வரும், ஏகபட்ச தூக்கம் வராது, நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஆடிட்டரினா இந்த இந்த ஹியரிங் கெப்பாசிட்டியை நம்ம இழக்கிறது, காது கேட்காம போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். நான் ஆடிட்டரினா ஓகேங்களா, பாருங்க, இன்டர்ஃபரன்ஸ் வித் ஸ்பீச் அண்ட் கம்யூனிகேஷன், அனாயன்ஸ், எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகும், ஜென்ரலாக பாடி பயங்கர டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ நாய்ஸால இந்த மாதிரியான விஷயங்கள் சைக்காலஜிக்கல் இஷ்யூ, ஆடிட்டரி எஃபெக்ட்ஸ், நான் ஆடிட்டரி எஃபெக்ட்ஸ். ஆடிட்டரி எஃபெக்ட்ஸ் சவுண்டு சம்மந்தப்பட்டது. நான் ஆடிட்டரி எஃபெக்ட்ஸ்னா மற்ற அந்த என்ன சொல்றது, அந்த அதாவது நம்முடைய பாடி பார்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது, வேற ஒன்று. புரியுதுங்களா? இதுக்கு இது அப்படியே கேட்பாங்க, ரீசன் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுங்க அப்படின்னு. படித்தாலே புரியல நமக்கு இதெல்லாம் வருமா வராதான்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்போ நிறைய கெமிக்கல் ப்ராப்ளத்தால் நமக்கு வந்து டிசீஸ் வரும் இல்லையா? ரைட்டுங்களா? அதே மாதிரி பயாலஜிக்கலாக நம்ம வந்து அந்த பீசிஸ். ஓகேங்களா? ஸோ அதன் மூலியமாக ஏற்படுறது. பாருங்க, சப்ஸ்டன்சஸ் சஜஸ் பென்சின், குரோமியம், நைட்ரோசமைன்ஸ் அண்ட் ஆஸ்பெஸ்டஸ். ஓகேங்களா? மே காஸ் கேன்சர். ஓகேங்களா? எங்கெங்க? லங்கு, பிளேடரு, ஸ்கின்னு, ஓகேங்களா, மீசோத்தலியம், லிவர், எல்லா பார்ட்ஸ்லையுமே இந்த கேன்சர் ஏற்படுத்த மாட்டேங்குது. இது எல்லாமே வந்து கெமிக்கல் தானே. பென்சின், குரோமியம், நைட்ரோசமைன்ஸ், ஆஸ்பெஸ்டாஸ். ஆஸ்பெஸ்டாஸ் கூட கேன்சர் வருதான் பாருங்க. அதனால அதெல்லாம் கவனமாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சிலிகாசிஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் கோலார் கோல்டு மைன். எப்போ? 1947. கோலார் தங்க சுரங்கம் படிச்சிருக்கீங்களா? ஓகேங்களா? கர்நாடகாவில் இருக்கிற கோலார். ஸோ கோலார் கோல்டு மைன்ஸில் வந்து சிலியோசிஸ்ன்றது ஒரு டிசீஸ் ஏற்பட்டிருக்கு. இட்ஸ் ஏ காமன் டிசீஸ் அமாங் மைனர்ஸ், பாட்டரி அண்ட் செராமிக் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? அப்போ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிசீஸ் ஏற்படுது. இப்போ சிலிகாசிஸ்னா ஒன்றும் இல்லை, பாருங்க, சிலிக்கான்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சிலிக்கா, அது சிலிக்காவால் ஏற்படுற டிசீஸ் பேர் தான் சிலிகாசிஸ், வேற ஒன்றும் இல்லை. அங்கே ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ சிலிக்கான்றது என்னது? இது எல்லாமே வந்து நம்முடைய அந்த மண்ணு சம்மந்தப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாண்டு, சாயில் இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்டது. அப்போ சாயிலில் தானே சிலிக்கான்லாம் இருக்கும். சிலிக்கான் படிச்சிருக்கீங்களா? சிலிக்கான், சிலிக்கா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே இதுதான். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, நியூமோ நிமோகோனியாசிஸ் அண்டு பைஸ்னாசிஸ் ஆர் காமன் அமாங் மைக்கா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? அப்போ இந்த மைக்கா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன வருது? இந்த மாதிரியான டிசீஸ்லாம் வருது. சும்மா அப்படி பாருங்க, அப்படி வருது. அப்போ இங்க வந்து ஒர்க்கர்ஸ் வந்து என்ன சொல்றது, ரொம்ப பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சம்பளம் ரொம்ப கம்மி, அவங்க சொசைட்டியில் கொடுக்குற ரெஸ்பெக்ட் ரொம்ப கம்மி. ரைட்டுங்களா? அவங்களுடைய பேசிக் ஃபுல்ஃபில் பண்றதுக்கே விட மாட்டோம். அதை வச்சுட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து என்ன கொள்ளை எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? இவ்வளவுதான். இதுதான் இதுல இருக்கிற சோசியாலஜி. புரியுதுங்களா? அப்போ ஒண்ணுக்குள்ள எப்படி லிங்க் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் உள்ள கான்டெக்ஸ்ட். புரியுதுங்களா? ஓகே, நம்ம இதுவரையிலையும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லலாம். நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எதுவும் டவுட் இருக்க வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் இட் கிளியர்? சார் சொல்லுப்பா. புரிஞ்சது சார். ஓகே, கிளியர் தானுங்களா? மற்றவங்களும் ஓகேங்களா? கிளியர் சார். ஓகே மேம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு பார்க்கலாம் மேம். ரொம்ப மேலோட்டமாக தான் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு இது ஷேர் பண்ணுறேன், ரீட் பண்ணிவிடுங்க. அங்கே உள்ள அந்த சயின்டிஃபிக் நேம் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக படிச்சிங்க, அந்த டிசீஸுக்கெலாம் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்க, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் குரூப் ஆஃப் டிசீஸ் காஸ்ட் பை பொல்யூட்டட் வாட்டர். கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்களே ரொம்ப க்ளோஸாக இருக்கும், இருந்தாலும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம்.
யாரும் கரெக்டா சொல்றீங்களா உங்களுக்கு சாக்லேட். சொல்லுங்க, ஏதாவது சொல்லி தானே எக்ஸாம்ல கேட்டா எழுத மாட்டீங்களா, விட்டு வந்துடுறீங்களா கொஸ்டின்? எப்படியும் ஒன்று அடிப்பீங்களா, 1 2 3 4ன்னு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். என்ன வரும்? என்ன சார் எல்லாம் க்ளோஸ் ஆப்ஷனா இருக்குன்றீங்களா? ட்ரை பண்ணுங்க, யாருடைய கெஸ்ஸிங் கரெக்டா இருக்கு பார்ப்போம். என்னப்பா பின்ட்ரா சைலன்ஸா இருக்கு? நான் பேர் விட்டு கூப்பிடவா? வினோதா மேடம். சார் 2 ஆ சார்? 2. காலரா, டைபாய்டு, என்ட்ரேசிஸ் அண்ட் டியூபர் கிளாசிஸ். ஓகே, மற்றவங்க யாராவது? ஃபர்ஸ்ட் ஒன் சார். காலரா, சார் அக்யூட் ஆப்ஷன் டைரி. 1 தோணுதுங்க சார். ஆனா ஆ கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு ஓகே, சார். 1 2ன்னு டவுட் வருதுங்களா? சரி ஓகே, ஆல்மோஸ்ட் க்ளோஸா வந்துட்டீங்க. ரைட்டுங்களா? நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, பார்த்ததுல இதெல்லாம் பார்த்தேன். காலரா பார்த்தோமா, டயரியாலாம் ஆமா பார்த்தல, டைஃபாய்டுலாம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஆல்மோஸ்ட் இதா இருக்கு. ஓகே, 1 and 2க்குள்ள இருக்கு. இப்போ டியூபர் கிளாஸஸ் என்ன மேம்? டிபி இல்ல. ஆமா சார். நம்ம ஆமாங்க சார். பார்க்கவே இல்ல. அப்ப டிபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொல்யூட்டட் வாட்டர் மூலியமா டிபி வருது. வராது இல்ல சார். சார், அது இதுனால ஏர் ஓகே, அப்போ வந்து ஸ்மோக்னால உங்களுக்கு வருது அப்ப சார். இப்ப சொல்லுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. ஆப்ஷனு ஒன்னு. ஒன்னு தான். ஓகேங்களா? இந்த போலியோன்றது நான் பார்க்கல, அதனால டவுட் ஆயிட்டீங்க. மற்ற மூணுமே நான் பார்த்ததுல ஆமா. இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சுங்க. இன்னொன்னு மேம், நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து எப்படி நீங்க புரிஞ்சு படிக்கும்போது பண்ணணும்னா, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்லயே படிக்கணும்னு நினைக்கக்கூடாது மேம். டெக்ஸ்ட்ல பாதி படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம இன்புட் எடுத்துக்கணும். இந்த கொஸ்டின் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணா வச்சுங்களேன், இந்த கொஸ்டின் எடுத்தீங்கன்னா வச்சுங்க, என்ன கரெக்டான ஆன்சர்லாம் பார்க்கக்கூடாது. பார்க்குறேன் இல்லை, நான் என்ன பண்ணுவேன் கேட்டா, இது என்னென்ன டிசீஸ்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். காலரா இருக்கு, டைரியா இருக்கு, டைஃபாய்டு இருக்கு, போலியோ இருக்கு. அதுல இங்க தான் பாருங்க என்ட்ரிட்டிஸ்ன்னு இருக்குது, என்னன்னு தெரியலையே. ஓகேங்களா? வேற என்ன இருக்கு? ஓகே, அப்போ இந்த ஒட்டுமொத்த டிசீஸ்ல எனக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் எல்லாமே ஒரு முறை என்ன பண்ண, சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து கேள்விகள் வந்து எப்படிலாம் மாத்தி கேட்கலாம். ரைட்டுங்களா? அப்ப இதே ஒரு கேள்வி வச்சுங்களேன். இப்ப இப்படி கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ வந்து காலரா, பி வந்து அக்யூட் டைரியா, சி வந்து டிபி. ரைட்டுங்களா? இப்ப டி வந்து பார்த்தீங்கன்னா போலியோன்னு கொடுக்குறாங்க. கீழே வந்து ஆப்ஷன் வந்து ஏபிசி ஒன்லி, பிசி ஒன்லி. அந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணுவீங்க? ரைட்டுங்களா? அப்போ படிக்கும்போது நீங்க மேம் முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நிறைய கத்துக்கலாம். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசு புதுசா ஒரு கொடுத்துட்டு இருப்பாங்க. ரைட்டுங்களா? அதனால ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பாருங்க. வெறும் சின்ன குழந்தை மாதிரி வெறும் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு ஓகேன்னு ஓடக்கூடாது. ரைட்டுங்களா? நான் ஸ்கூல்ல சொல்லுவோம்ல, அப்படியே பழகிட்டோம்ல. 4 ஆப்ஷன் என்னது, இதான் ஆப்ஷன். மற்ற ஆப்ஷன் பத்தி கவலைப்பட மாட்டோம். இங்க அப்படி பண்ணக்கூடாது. நாளைக்கு தடவை கேள்வி கேட்பாங்க, இந்த டிபி எதால ஏற்படுதுன்னு கேட்பாங்க. அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின்ன்றது உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அது ஒரு ஒரு லைட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு கைடிங் லைட்டு. புரியுதுங்களா? அப்படிதான் நீங்க புரிஞ்சுங்க. ஓகே மேம், வெரி குட். அப்ப ஆன்சர் வந்து ஒன்னு சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்து போலாங்களா? சரி ஓகே, இது லாக் பண்ணுங்க. இது மோஸ்ட்லி போடுறோம்னு நினைக்கிறேன். ஆனால் லிஸ்ட் இது மாதிரி வந்துச்சா ஒன்று தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. பாருங்க, வைரஸ், பாக்டீரியா, புட்டோசோவா, ஹெல்மின்ட்ஸ், அது பாராசிட்டிக் வார்ம். என்ன ஏற்படுது நோய்? எதை கெஸ் பண்ண முடியுதுங்களா? ஆனா நம்ம பார்த்ததுக்குள்ள இருக்குல்ல, அது 1 or 2 தவிர மற்ற எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? யாராவது லாக் பண்ண டக்குனே. எல்லாம் க்ளோஸ் ஆப்ஷனா இருக்குன்றீங்களா? என்ன சார் எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே விட்டு வச்சிருக்காங்கன்றீங்களா? பாருங்க. சரி பாத்துரலாமா? யாராவது 4 சார். சொல்றீங்களா? சொல்லுப்பா. 4. போறா. ஆமா சார். வைரஸுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ். ஓகே, வைரஸுக்கு ஹெப்பாட்டிஸ் கரெக்ட். பாக்டீரியா டிசீஸ் தான் கேலரா கரெக்ட். ஓகே, வெரி குட்பா. ஃபோர்த்து புரோட்டோசோவா டிசென்ட்ரினியா, ஹெல்மின்தஸ் வந்து ஓகே. 4 தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 அல்லது 4 இருக்கும். வெரி குட்பா, சூப்பர். இவ்வளவுதான். அப்ப பாருங்க, கரெக்டா மேட்ச் பண்ணி பாருங்க. கேலரான்றது பாக்டீரியல் டிசீஸ், ஹெப்பாட்டிட்டிஸ்ன்றது வைரஸ் டிசீஸ். டிசென்ட்ரியில நான் சொன்னேன்ல, அந்த அமீபா போன்ற அந்த மாதிரி இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான் ஏற்படுது. ஹெல்மின்தஸ்னா நம்ம வந்து அந்த வாம் பூச்சி புழுக்களால் ஏற்பட சொன்னல. அவன் சிஸ்டமாசிஸ் இந்த வார்த்தையை பார்த்துருக்க மாட்டான். பட் இது இந்த கொஸ்டின் நீங்க எடுத்துக்கணும். அந்த ஹெல்மின்திஸ்ன்றது இதெல்லாம் ஏற்படுதுன்னு தெரியும். புரியுங்களா? இந்த இந்த டெக்னிக்கல் வார்த்தை நம்ம யூஸ் பண்ணல.
பட் நீ இதுல இருந்து எடுத்துக்கணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? வெரி குட்பா. நெக்ஸ்ட், த மோஸ்ட் ரிலவெண்ட் எஃபெக்ட் ஆஃப் த பார்ட்டிகுலர் மேட்டர் இன் ஏர் ஆன் ஹியூமன் ஹெல்த். பார்ட்டிகுலர் மேட்டர்னா ஒண்ணும் இல்ல, என்ன சொல்லுங்க பாப்போம்? சின்ன சின்ன டஸ்ட். தேர்டு சார். அக்ரேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஓ, அப்ப டஸ்ட்ன்றது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வரும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பிளட். வெரி குட்பா, சூப்பர். சார். அப்பா ராஜாராம் ஒரு நாள் வந்தாலும் பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு. வெரி குட். மேம் பாத்தீங்களா, ராஜாராம் ஒரு நாள் தான் வராரு, அடி அடி அடிக்கிறாரு பாருங்க. ஓகே, வெரி குட்பா. இத இல்ல சொல்லுங்க சார், பாப்பா. ரெஸ்பிரேட்டரி வந்துட்டு ஹார்ட்ல இருக்கும். அவ்வளவுதான்ப்பா, வெரி குட். இதுல ஏன் இப்போ பார்ட்டிகுலர் மேட்டர் ஒண்ணு இல்லப்பா. பார்ட்டிகுலர் மேட்டர் பிஎம் பார்ட்டிகல் சொல்லுவாங்க, பிஎம் சொல்லுவாங்க சிம்பிளா. ஆமா. இந்த பிஎம்ல வந்து 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎம் 10 ரெண்டு இருக்கு. இது இது வந்து இது மைக்ரான், இது சைஸ். ஓகேங்களா? மைக்ரான் சொல்லுவாங்க. மைக்ரான்னா ஒண்ணு இல்ல, 10⁻�6 மீட்டர்னு அர்த்தம். ரொம்ப சுக்குட்டியோன்னு இருக்கும். அப்போ வந்து பார்ட்டிகுலர் மேட்டர் வந்து டஸ்ட் தானே. அப்ப நீங்க யார் வந்து கண்டுபிடிச்சிங்க. வெரி குட். அப்போ வந்து என்ன ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான் வரும். அவ்வளவுதான். சும்மா லைட்டா பேசிக்கா புரிஞ்சுட்டாலே போதும். இது பார்ட்டிகுலர் மேட்டர் வந்து பிஎம்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? வெரி குட்பா, சூப்பர். நெக்ஸ்ட் இது சொல்லுங்க பாப்பா. இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். கோவிட் நம்மள வீட்டை விட்டு வெளியில போக வைக்கல. அது ஆப்ஷன் என்ன வழி? சொல்லுங்கம்மா. 1 சார். 1 3? 1 சார். 1 1. சார். வெரி குட், வெரி குட். அப்போ சார்ஸ் கோவிட் 2. ஓகேங்களா? வெரி குட் மேம். இதுதான். இப்ப சார்ஸ் இதனுடைய எக்ஸ்பென்ஷன் தெரியுங்களா? இது சார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அது சைனீஸ்ல தான் மேம். இது ஒரு டிசீஸ் தான். இது எக்ஸ்பென்ஷன் மறந்து போச்சு. இப்போ நீ செக் பண்ணி பாருங்க சார்ஸுக்கு. ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து சார்ஸ் கோவிட். இங்க பாத்தீங்களா ஆப்ஷன் க்ளோஸா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? கோவன் கோவிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமா சார். தேர்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து கோவிட் 1 தான் சார் வந்தது. ஆ, அதுக்கப்புறம் தான் இப்ப செகண்ட் கோவிட் தான் கோவிட் 2. கோவிட் 19 தான் கோவிட் 2 அது. ஆமா சார். ஆமா சார். அதுக்கு முன்னாடி மேபி மைல்டா இருந்துச்சு. ஓ, இந்த சார்ஸ் நோய் வந்தப்ப சொல்ற மாதிரி சார்ஸ் கோவன்னு சொல்லிருப்பாங்க. கரெக்டா? சார்ஸ் ஃபேமிலி தான் சார் கோவிட் 19. ஓகே, வெரி குட்பா, வெரி குட். உண்மை, ஆமா, ரைட். எனக்கு தெரிஞ்சு இந்த சார்ஸ் எல்லாம் சைனீஸ் தான் வந்துச்சு. அதுவும் இது ஆமா எனக்கு சார். தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நினைக்கிறேன் சார்ஸ் நோய் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. கோவிட் 9 வந்து அந்த குடும்பத்தோட சேர்ந்தது. வெரி குட் பா, சூப்பர் சூப்பர். அப்போ சார்ஸ்ல வந்து நிறைய சொல்ற மாதிரி அந்த ஃபேமிலியில சார்ந்தது இல்லைங்க. அப்போ ஆமா கோ சார். 2ன்றது தான் வந்து கோவிட் 19. ஆமா வெரி சார். குட் பா, சூப்பர். எக்ஸ்ட்ரா தகவல்கள் சொல்றாரு, எடுத்துங்க. வேற லெவல் பா, சூப்பர். நன்றி சார். அடுத்தது. ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் வாட்டர் பார்ன் டிசீஸ் மே பி காஸ்ட் பை வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா? வைரஸால ஏற்படும், பாக்டீரியா ஏற்படும், புரோட்டோசோவா ஏற்படும். கண்டுபிடிங்க பாப்போம். 4 சார். ஓ, யார் சொன்னா? ஏஞ்சலின் சார். ஓ, வெரி குட் மேம். அப்ப டைரியான்றது எல்லாமே காரணமா இருக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து அந்த டைரியா வர்றதுக்கு வந்து இதுதான் காரணம் இல்ல. புரியுதுங்களா? அப்போ டைரியா. வெரி குட் மேம். டைரியா தான் ஆன்சர். சூப்பர். நெக்ஸ்ட், which one among the following disease is not caused due to exposure to ultraviolet radiation? UV radiation இல்லைங்களா? அதனால எது வராதுன்னு கேக்குறாங்க. 2 சார். 2 அப்பா மெலனோமியாவா? ஆமா சார். மெலனோமா வரும்னு நினைக்கிறேன்பா. ஏன்னா No, மெலனோமான்றது சார் மெலனோமியா வந்து இதனால தான் சார் வரும். ஸ்கின் யூவி கேன்சர் தானே மேம்? சார் வரும். ஸ்கின் தானே, ஸ்கின் கேன்சர் தானே அது. ஆமாங்க சார். அது கேன்சர் தான்ப்பா. நாட் காஸ்ட் தான் சொல்றாங்க. நாட் காஸ்ட் எது வராதுன்னு கேக்குறாங்கப்பா. சார் ஆப்ஷன் 1 சார். புரோன்சிட்டிஸ் அது பார்த்தோம், நம்ம எங்க பார்த்தோம்? அது ஏதோ ஏதோ எதனால ஏற்பட சொன்னோம்? கொஸ்டின் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? இது ஆன்சர் வந்து புரோன்சிட்டிஸ் தான். இப்போ நம்ம இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்தோம், ஒரு இதுல முன்னாடி நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப எது நாட் காசுன்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூவி ரேடியேஷன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. யூவி ரேடியேஷன் இருக்குல்ல, அல்ட்ரா வயலட் யூவி. ஓகேங்களா? அது எக்ஸ்போஷர் டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். மெலனோமா ஸ்கின் கேன்சர்ப்பா. நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம ஓசோன்ல இப்ப நம்ம மாண்ட்ரியல் புரோட்டோகால் படிச்சிருக்கீங்களா? ஓகேங்களா? மாண்ட்ரியல் புரோட்டோகால் படிச்சிருக்கீங்களா? அந்த மாண்ட்ரியல் புரோட்டோகால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஓசோன் லேயரை வந்து டெப்ளிட் ஆகிறது தடுக்கிறது தானே. அந்த ஓசோன் லேயர் ஏன் டெப்ளிட் ஆகுன்னா, ஓசோன் லேயர்ல வந்து இந்த யூவி ரேஸை வந்து அது நிறுத்தி வைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது வந்து ஓசோன் லேயர் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் குறைஞ்சதுன்னா அந்த யூவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்லைட்ல இருந்து உள்ள விட்டுரும். வந்துருச்சுன்னா நமக்கு ஸ்கின் கேன்சர் வரும், நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏற்படாது வந்து புரோன்சிட்டிஸ். மெலனோமியா, ஒக்குலர் டேமேஜ், எரித்மியா, இது எரித்மா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யூவி ரேடியேஷன் சம்மந்தப்பட்டது, கேன்சர் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுங்க.
ஓகேங்களா? ஃபைன், வெரி குட் மேம். நெக்ஸ்ட் டைஃபாய்டு ஃபீவர். மேம் இதெல்லாம் பிவைக்யூ தான், அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. டைரக்டா சொல்லுங்க மேம், டக்குனு டைஃபாய்டு எதனால ஏற்படுது சார்? வைரஸா பாக்டீரியா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு ஆப்ஷன் சார். 4, ஆப்ஷன் 4ங்களா சார்? ஹெல்மெட் தான் மேம். ஹெல்மெட்னா வந்து ஆ, புழு, புழு மூலியமா ஓ, ஏற்படுது. இல்ல சார், ஆப்ஷன் 1 சார். Two, sir. வைரஸ் ஆப்ஷன் 1. வைரஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்குல்ல. ஆமாங்க ஓகே, சார். எல்லாமே மாத்தி டைபாய்டு ஃபீவர் சரி, சொல்லலாம். செக் பண்ணிடலாமா? டைபாய்டு ஃபீவர் வந்து பாக்டீரியால ஏற்படுது. வினோதா மேடம் கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டேபிள் ஞாபகம் வந்துருச்சு கரெக்டா. என்ன மேடம், அப்படிதானே? மேம் ஆமா உண்மையிலுமே சார். ரொம்ப ரொம்ப இது குழப்பம் மேம் இது. வைரஸ் பாக்டீரியா, வைரஸ்ல ஏற்படுது, பாக்டீரியா என்ன இது ரொம்ப க்ளோஸா இருக்கும். அது ரொம்ப அடிக்கடி மறந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தாதான் அது ஞாபகம் வச்சு முடியும். ஓகே, நான் பார்த்தல டைஃபாய்டு, காலரா, ஓகேங்களா, அந்த டிசென்ட்ரி, இன்னொரு இந்த எல்எல் எதுவும் ஆரம்பிச்சுது. இந்த நாலுமே வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, வாட்டர் பார்ன் டிசீஸ்ல முக்கியமா வந்து பாக்டீரியா டிசீஸ். இந்த டேபிள் எல்லாமே இருக்கும் பாருங்க மேம். ஓகேங்களா? வெரி குட் மேம். இது சொல்லுங்க, ப்ளூ பேபி கண்டுபிடிங்க பார்ப்போம். பர்டிகுலேட் மெர்க்குரி சார். மெர்க்குரி. மெர்க்குரி மினமேட்டா டிசீஸ் தானே படிச்சோம். 2 சார். பர்டிகுலர் மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதானே சொன்னீங்க, ஹெல்த் Sir, ப்ராப்ளம் தானே. nitrate. ஆஸ்துமா. Nitrates. வெரி குட். நைட்ரேட்ஸ் தான் வரும். சார் நைட்ரேட்ஸ் 3 இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, நைட்ரேட்ஸ் தான் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட்ஸ். நம்ம இந்த ப்ளூ பேபி படிக்கும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிச்சு தான் பாருங்களேன். ஓகே, ஜிங்கு, ஆர்சனிக்கு, கேட்மியம். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. குளோரைடு இந்தப்பா, ப்ளூ பேபி தானே. நைட்ரேட் ஆயின்ஸ் பாருங்க, நைட்ரேட், நைட்ரேட்டு, நைட்ரேட்ஸுங்கிறது பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளூ பேபின்றது நம்ம அது இந்த எக்ஸ்போஷர் டு யூவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? இன்னொரு இடத்துல அந்த ப்ரோன்டோசிஸ் அதிகமாக பார்த்தோம். ஒரு நிமிஷம் இருங்க, வருங்க மேம். மேம் அது ஏர் பொல்யூஷனு. லாங் எக்ஸ்போஷர் டு ஏர் பொல்யூஷன் கேன் காஸ் த டிசீஸ் சச்சஸ் ப்ரோன்சிட்டிஸ், கிரானிக் காஃபு, ஆஸ்துமா, எம்பேசிலம். புரியுதுங்களா மேம்? அப்போ வந்து இது யூவியால ஏற்படலை, கரெக்டு மேம்? சரிங்களா? அவ்வளோ அங்கே பாருங்க, இந்த ஸ்க்ரீனில் பாருங்க, அப்படியே அந்த வைரஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே பாருங்க, டைஃபாய்டு, காலரா, பாக்டீரியா, இதெல்லாமே பாக்டீரியல் டிசீஸ். இப்போ நம்ம அந்த கேள்வி கேட்டது டைஃபாய்டு தான் கேட்டோம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் கான்டெக்ட். இதில் ஏதாவது டவுட் இருக்கா மேம்? எல்லாரும் கிளியரா? Okay, sir. எனி டவுட் கிளியர் சார். மேம்? இவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை வந்து நான் இது பண்ணுறேன், அதாவது இது பிடிஎஃபாக நான் கன்வெர்ட் பண்ணி அனுப்பிவிடுறேன். சரிங்களா? அது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் ஒரு முறை படிங்க, டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா மேம்? ஓகே ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே ஃபார் ஆல். தேங்க்யூ சார். ஓகே மேம், நல்லா படிங்க. நம்ம வந்து ரெகுலராக பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த முறை எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லாரும் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகேங்க சார். ஓகே சார், பார்க்கலாம்.